ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் மாறாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படியே வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் யோசுவா 21:45 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 21:45 வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவும் இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இன்றைக்கு நான் உங்களை பார்த்திபடி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்ற போகிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வேத வசனங்கள் நிறைவேற போகிறது. நீங்கள் இதுவரை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தையும் நிறைவேற்றினாரோ, அதே போல் சபையின் குடும்பங்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. எல்லா வார்த்தைகளும் நிறைவேற போகிறது. ஒன்று விடாமல் எல்லாம் நிறைவேற போகிறது. மனுஷன் சொன்ன வார்த்தைகள் அல்ல, தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் அநேகம் இருக்கலாம். ஆமென். வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட போதிலிருந்து தேவன் என்னை குறித்து சொன்ன அநேக காரியங்கள் உண்டு. இந்த சபையை குறித்து சொன்ன காரியங்கள் உண்டு. உங்களை குறித்து தேவன் பேசின அநேக வார்த்தைகள் உண்டு. அவைகள் நிறைவேறும் காலம் சபைக்கு வந்துவிட்டது, ஜனத்திற்கு வந்துவிட்டது. சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த காலம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் சொல்ல சொன்னார். நான் எப்படி இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு என் வார்த்தைகளை நிறைவேற்றினேனோ, அதே போல் இந்த குடும்பத்தாருக்கு என் வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறேன். இதுவரை பல காரியத்தை இழந்து போய் வந்திருக்கலாம், பல காரியத்தில் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கலாம், பல காரியத்தில் ஐயோ ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, அற்புதங்கள் இல்லையே என்று சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காய் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையை நான் தெளிவா சொல்றேன், ரேமா வார்த்தையா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேறுகிற நாட்கள் வந்து விட்டது. ஆமென். ஆனால் ஏசாயா 45:23 இவ்வாறு சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஏசாயா 45:23 வாசிக்க கேட்போம். ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். கவனித்துக் கொள்ளுங்கள். நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், தேவன் நமக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேற போகிறது. ஆமென். இப்பொழுது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை குறித்து அறிக்கையிடும். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. ஆமென். என் வாயிலிருந்து புறப்பட்டது. இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட நல் வார்த்தைகள் புறப்படுகிறதோ அவைகள் நிறைவேற போகிறது.
ஆமென். மீண்டும் சொல்ல விரும்புறேன், உங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள், தேவன் விரும்புகிற நல்ல வார்த்தைகள் வெளிப்படுகிறதோ, எப்பொழுது புறப்படுகிறதோ அந்த வார்த்தைகளும் நிறைவேற போகிறது. தேவன் சொன்ன வார்த்தை மாத்திரமல்ல, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அது தெளிவா கவனிக்கிற, இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற பரிசுத்தமுள்ள வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல வேத வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், எவைகளெல்லாம் நம்முடைய வாயின் நிமித்தமாய் வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறோமோ அவைகள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையும் நிறைவேற போகிறது, நீங்க விசுவாசத்தில் அறிக்கையிட்ட வார்த்தையும் நிறைவேற போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. தேவன் முகாந்தரம் இல்லாமல் எதையும் செய்கிறவர் அல்ல. தேவன் முகாந்தரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் அறிவிக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் தெளிவாய் இந்த 2 வசனங்களை சுட்டிக்காட்டி சொன்னார். சபையை பார்த்து சொல்லு, ரேமாவா அறிக்கை பண்ணு, நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அதே போல் என் பிள்ளைகள் எவைகளை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார்களோ அவைகளும் நிறைவேறும் என்று தைரியமா சொல்லுன்னு சொன்னனால இன்னைக்கு திட்டமா சொல்றேன், வார்த்தைகள் நிறைவேற போகிறது. ஆமென். எத்தனை வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை காரியங்களை விசுவாசத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை காரியங்களை விசுவாசத்தோடு நின்று தேவ பாதத்தில் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, அவைகள் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. ஆமென். நான் வேதத்திலிருந்து சுரக்கமாக ஒரு 3 காரியங்களை சுட்டி காட்டி, வாயின் வார்த்தைகள் அறிக்கை பண்ணப்பட்ட போது விசுவாசத்து நிமித்தமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படி நிறைவேறினது என்பதை உங்களோடு கூட பேசி, நீங்களும் அதை விசுவாசிக்கும்படி நான் அறிக்கை பண்ணினால், நானும் வாக்குத்தத்தத்தை பிரகடனம் பண்ணினால், நானும் வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது எனக்கும் இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கையை தூண்டும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 பேரை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எப்படி அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது, அந்த வார்த்தை எப்படி நிறைவேறினது என்பதை ஆவியானவர் இன்றைக்கு பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இங்க தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நிறைவேற போகிறது என்கிறவர்கள் எத்தனை பேர் இங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க? தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ பேசுகிற நீதியான நல்ல வார்த்தைகளுக்கு ஒரு பதிலை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிறத பார்த்தா நான் இத்தனை நாள் பேசி பார்த்துட்டேன், இதுவரை எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, இனி நடக்க போகுதா? நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். மீண்டும் அறிக்கை பண்ணுங்கள். வருடங்கள் காலதாமதமாகட்டும், மீண்டும் அதை அறிக்கை பண்ணுங்கள். மறந்து போன காரியமா இருக்கலாம், மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். காரியம் ஜெயமாய் முடிவதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. தேவன் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். காரணம், தேவ பிள்ளைகளை, இது தேவனுடைய வார்த்தையை, இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா 38 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 38 அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு இப்ப சொல்றான் கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே எசேக்கியா என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனை குறித்து நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது,
அந்த அதிகாரத்தினுடைய வேத வசனங்களை வாசிக்கும் போது அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. மரணம் அவனை பிடித்து விட்டது என்கிற சூழ்நிலையிலே, அவன் மரித்து போவான் என்று சொல்லப்பட்ட நிலைமையிலே அவனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், அந்த மரித்து போக வேண்டிய அந்த நிலைமையிலே ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியும் அவனை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறான், இவன் மரித்து போவான். வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நினைத்து பாருங்க, இப்போ ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சை பிரிவில் நம்மளை வச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். டாக்டர் குடும்பக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு குசு குசுவா பேசிட்டே இருப்பார். ஆமே, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இவன் பிழைக்கவே முடியாது, நீங்க என்ன செய்யணுமோ அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றா என்ன செய்திருங்க, செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும் போது நம்ம காதுல நமக்கே புரியும், ஓஹோ நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். உடனே சொல்லுவோம், கண்ணு திறந்திருந்தேன்னா சொல்லுவோம், என் பிள்ளைய பார்க்கணும், என் பேர பிள்ளைய பார்க்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். இப்படி எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து விடுவோம், செய்ய ஆரம்பித்து விடுவோம். இதே போலதான் தீர்க்கதரிசி இந்த மனுஷனை பார்த்து, எசேக்கியாவை பார்த்து சொல்லிவிட்டான், உன் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீ செத்து போயிடாமே. ஏன்னா அன்னைக்கு தீர்க்கதரிசியில வாயின் வார்த்தை விழுந்தால் விழுந்ததுதான். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து விழுற வார்த்தைகள் பாதி நிறைவேறவே காணக்கில்ல. ஆமே, அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி அபிஷேகித்து வைத்திருந்தார். ஆமே, அப்படிப்பட்ட ஊழியர்கள் நம்முடைய கன்னியாகுமரியிலே, இந்தியாவிலே அநேகம், அதிலும் தமிழ்நாட்டிலிருந்து அநேகம் பேர் எழும்பி இருக்கிறார்கள். ஆமே, அல்லேலூயா, எழும்பி இருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னும் தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். பழைய அநேக தேவ மனிதர்களுடைய பாரம் நிறைந்த, பாருங்க, ஒரு ஊழியக்காரர் குறித்து சொல்ல, தூரத்திலிருந்து ஒரு மனிதன் வரும்போதே சொல்லுவாராம், அவன் உள்ள வரணுமா வேண்டாமான்னு. ஆமே, அல்லேலூயா. அவர் சொல்லி அனுப்புவாராம். கிருபாசனத்தை நடத்தின சாது ஐயா அவர்கள் பாருங்க, வெளியில கேட்டுக்கிட்ட வரும்போதே உடன் ஊழியக்காரன் அழைச்சி சொல்வாராம், டேய் போய் சொல்லு, உனக்கு இந்த காரியம் நடக்கும், வீட்டுக்கு போன்னு சொல்லுன்னு சொல்லுவாராம். ஆமே, அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் பிறந்த இந்த குமரியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நம்மையும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் தேவன் நடத்த வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல வர, இப்ப தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து என்ன வார்த்தை விழுகிறதோ அது அப்படியே நடக்கும். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க, சிவர்புறமா திரும்பி, ஆண்டவரே என்ன சுகமாக்கன்னு கேட்கல, ஆமே, என்ன விடுதலையாக்கன்னு கேட்க, அவனுடைய உள்ளத்துக்குள்ள நான் விடுதலை ஆகணும். ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், மன உத்தமமா இருந்தேன், நல்லதையெல்லாம் செய்தேன், என்ன நினைச்சிருங்கப்பா. இந்த வார்த்தை புறப்பட்டது தான் தெரியுங்க. தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை போய் எட்டினதும், அவன் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின்படி வெளியே போன தீர்க்கதரிசி அப்படியே ரிட்டர்ன் வர ஆண்டவர் வச்சாரு. ஒரு அம்மன் சொல்லுங்க பாப்போமே, அப்போ உங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. ஆமே, நம்ம நீதியான நல்ல வார்த்தைகளை பேசினா எவ்வளவு. ஆமே, அதனால அவிசுவாச வார்த்தைக்கு அல்ல. ஆமே, அதான் ஆண்டவர் அழகா அந்த வசனம், நீதியான என் வாய், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. ஆமே, இப்ப எசேக்கியாவுடைய வாயிலிருந்து ஒரு நீதியான வார்த்தை அவருடைய உள்ளம் சொல்லுகிறது, நான் சுகமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக இப்படியாக வாழ்ந்தேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அவன் தன் கண்களை மூடி சுவர் பக்கரமாய் அழுத போது அந்த வார்த்தை
எப்படி நிறைவேறினது தெரியுமா? எந்த மனுஷன் போய் நீ மரித்து போவா என்று தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதே மனிதன் திரும்ப வந்து சொல்றா, நீ 3வது நாளில் ஆலயத்திற்கு போவாய், உன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் கூட்ட போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. தேவ பிள்ளைகளே, இது மாத்திரம் அங்க நடக்கல, இன்னும் ஒரு காரியம் அங்க நடக்குது. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். ஆமே, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்த்தால், இப்போ பாருங்க, அதனுடைய 6-7 வசனங்களை 7வது வசனத்திலிருந்து வாசியுங்க. 7வது வசனத்திலிருந்து பாருங்க. இப்ப தீர்க்கதரிசி திரும்பி வந்து நீ சுகமாவாய், ஆலயத்துக்கு போவா, உன் ஆயுசுனால பெருக பண்றேன்னு சொல்றான். இப்ப வாயின் வார்த்தையினால என்ன நடந்தது பாருங்க. சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாயின் வார்த்தை எப்படி கிரியை செய்துன்னு பாருங்க. ஆமே, ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தையின் நிமித்தமாய், கெஞ்சின வார்த்தையின் நிமித்தமாய், அழுது ஜெபித்த வார்த்தையின் நிமித்தமாய் விடுதலை மாத்திரம் உண்டாகல, சரித்திரமே பின்னிட்டு திரும்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சூரிய கடிகாரம் 10 பாகை பின்னிட்டு திரும்பினதாம். அப்படி என்றால் 40 நிமிடங்கள் பாருங்க. கிளாக் இப்படி வலப்பக்கமா சுத்துறது, இடப்பக்கமா சுத்தி இருக்கு. ஆமே, அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படி அதை கணக்கிடுவார்கள் என்றால் பாருங்கள், சூரிய கடிகாரத்தில் ஒரு கூர்மையான பொருள் பாருங்கள், அது என்ன செய்யுமா என்றால் நிழலை உருவாக்குமாம். ஆமே, அந்த நிழல் பாருங்க நகர்வதை பொறுத்து தான் நேரம் கணக்கிடப்படுகிறது. ஆமே, அந்த ஒரு நீளமான முள் இருக்கும் பாருங்க, அந்த முள் என்ன செய்யுமா என்றால் அந்த வெயில் படும்போது அந்த வெயில் நிமித்தமாக அது எங்கே நகருகிறதோ அந்த நகர்வதை பொறுத்து தான் காலத்தை கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆமே, அப்படி கணக்கிடும் போது பாருங்கள், 1 மணி நேரத்திற்கு அந்த பாகை 15 தடவை சுத்தி வருமாம். ஆமே, எப்படி 15 தடவை சுத்தி வருமா? அதன்படியாக கணக்கிடப்பட்டதுதான். தேவ பிள்ளைகளை 40 நிமிடங்கள் ஆண்டவர் சூரியனையே பின்னோட்டு திரும்ப வச்சிட்டாரு. ஆமே, அல்லேலூயா. இது நடக்குமா? நடக்கும். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்க போகிறது. உங்க வாயின் வார்த்தைகளினால் உங்கள் தேசங்களில் மாற்றங்கள் உண்டாக போகிறது. அல்லேலூயா. பாருங்க, சூரியனையே பின்னிட்டு தள்ளி வார்த்தையே வல்லமை உண்டு என்பதை தேவன் நிறைவேற்ற முடியும் என்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் இவ்வாறு சொல்ல விரும்புகிறேன். உங்க வாயில் புறப்படுகிற நல்ல நீதியான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் புறப்படும் போது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தையும் என் தேவன் செய்ய முடியும். ஆமென். மரித்து போவேன் என்று சொல்லுகிறவனையும் உயிரோடு எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்களேன். மரித்தவனும் உயிரோடு எழும்ப முடியும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தடவை ஒரு சகோதரர் சாட்சியாக என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். பாருங்கள், தன்னுடைய இருதய ஓபன் சர்ஜரி பாருங்கள் நடத்துவதற்காக மருத்துவமனையிலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். சர்ஜரிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. எல்லா மருத்துவர்கள் ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவருக்கு பயங்கர பயம். ஏனென்றால் அந்த ஓபன் சர்ஜரி செய்தால் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், சில வேளையில பிழைக்கலாம், சில வேளையில பிழைக்காமலும் போகலாம்.
தெய்வ பிள்ளைகளை, இவருக்கு பயம், மிகுந்த பயம். அந்த மருத்துவமனையிலே பாருங்கள், அவரை அந்த ஸ்ட்ரக்சர்ல எடுத்து அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு வைக்கிறார்கள். அவருடைய பாருங்கள், அந்த மயக்க மருந்து கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய கண்களுக்கு தெரிகிறது, அவருடைய சரீரம் மயங்கி இருந்தாலும் இங்கே என்னெல்லாமோ நடக்க போகிறது, நான் மரித்து போகிறேன் என்கிற நிலைமையோடு இருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த மருத்துவமனையில் இருந்து ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, என்னை நீ துதிப்பதற்காய் தெரிந்து கொண்டீர் அல்லவா, நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் என் வார்த்தையை மகிமைப்படுத்துவேன் சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் போதே இயேசு நல்லவர் என்று சொல்லி துதித்து பாட ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு தெரிந்த பாட்டெல்லாம் அப்படியே இருதயத்தில் பாட ஆரம்பிச்சிருக்கிறார். திடீரென்று மருத்துவர்கள் வந்தார்கள். அறுவை சிகிச்சை செய்வதற்கு மீண்டும் பரிசோதிக்கிறார்கள். அவருடைய சூழ்நிலையை பார்க்கிறார்கள். இப்பொழுது ஒரு சீஃப் டாக்டர் சொல்றாரு, இவருடைய இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், அது இப்பொழுது செம்மையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அது ஹalleluya ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்திருக்கிறது என்று சொல்லி அறுவை சிகிச்சை நிறுத்தப்பட்டது. தேவப்பிள்ளை, அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு 10-15 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது, இன்றையும் நான் உயிரோடு இருக்கிறேன், என் தேவனை மறவாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆலயத்தில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், எனக்கு ஜீவன் தந்தவரை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது நீ எட்டாததுமான பெரிய காரியங்கள் நடக்கணும்னா உன் வாயில நல்ல வார்த்தைகளை பேசு. ஆமென். சாதாரண தலைவலி வரமுனால சொல்லிராதீங்க, ஐயோ இந்த தலைவலி செத்து போயிடும் போல இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த கட்டி ஐயோ கேன்சர் கட்டிய போல இருக்குமோ? நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக எந்த கட்டிகளையும் கரைய பண்ண என் தேவனாலே முடியும், எந்த வியாதியையும் சுகப்படுத்த என் தேவனாலே முடியும். என் ஊழியத்தில் எத்தனையோ கூட்டங்களில் நடந்த சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன், உன் வார்த்தையை அறிக்கை பண்ணு. ஆமென். இனி நான் சொல்றேன், சபையில இருக்கிற யாருடைய வாயிலையும் பாஸ்டர் இது நடக்காது, பாஸ்டர் இது முடியாது, இப்படி சொல்லி பழகாதீங்க. ஆமென். கர்த்தர் செய்வார். ஆமென். ஒரு எசேக்கியா மரித்து போவான்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதனுக்கு மீண்டும் ஆயுசு நாட்களை திரும்ப கொடுத்து, சூரியனே நான் சொல்றேன், ஒரு நாளினுடைய 40 நிமிஷத்தையே பிந்தி போக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நானும் பார்க்குறேன், நம்ம கிளாக் அப்படி கொஞ்சம் மாறி கறங்குச்சுன்னா ஒரு இன்னும் 40 நிமிஷம் கூட பிரசங்கிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சில வேளையில கர்த்தர் செய்ய முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். தேவன் நினைச்சா பாருங்க, ஒரு தடவை சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கோளாறு ஒன்று உருவாயிச்சு. சேட்டலைட்ல பாருங்க, அத்தனை இணையதள சேவையும் ஒரே நிமிடத்தில் நிறுத்தப்பட்டது. ஆமென். அத்தனை சேவையும் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. தேவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும். நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை எப்படிப்பட்டதா? எசேக்கியேல் 18:36 முதல் 39 வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:36 முதல் 39 வசனங்கள். 1 ராஜாக்கள் 18:36 முதல் 39 வசனங்கள். 1 ராஜாக்கள் 18:36 முதல். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி, கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும்
கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன், நீங்கள் இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 19 முதல் உள்ள வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த 19வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் தோப்பு விக்கிரங்களின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் பாருங்கள், அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே பாருங்கள், கர்த்தருக்கென்று பலியிடுவதற்கு அங்கே பலிபீடம் ஏற்படப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பலிபீடத்திலே நமக்கு தெரியும், காளைகள் அடுக்கப்படுகிறது, பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற தெய்வம் தெய்வமானால் இந்த பலிபீடத்தை அது சுட்டரித்து போட வேண்டும். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தை அது சுட்டரித்து போட வேண்டும். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் சரீரங்களை காயப்படுத்தி பார்க்கிறார்கள், தங்கள் தெய்வத்தை ஹல்லேலூயா கூப்பிட்டு பார்க்கிறார்கள். எதெல்லாமோ செய்த போதும் எந்த தெய்வங்களும் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆமென். ஆனால் இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு பாருங்க, வேதம் சொல்லி அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டது? ஆமே, அக்கினி இறங்கி பட்சிக்கிற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகன் சொல்லுவாங்க, இந்த மனுஷி சாபம் போட்டா, இந்த மனுஷன் சாபம் போட்டா அது அப்படியே. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படும் என்றால், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்கு என் தேவனால் ஒரு தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அக்கினியை இறங்க பண்ணும். ஆமென். தேவ வல்லமையை வெளிப்படுத்தும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அற்புதங்களை நடக்க பண்ணும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, சில வேளைகளில் பல ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று எத்தனம் பண்ணி கொண்டு நிற்பார்கள். இதை செய்து பார், இதை சாதித்து பார், இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளையாகிய நீ விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற ஒரு வார்த்தை போதும் அந்த இடத்தில் உன் தலையை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையில தெரியுமா? தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட காலகட்டங்கள். ஆமென். அங்கே ஒளித்து வைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை பாதுகாத்து கொண்டிருந்த காலகட்டங்கள். அப்பதான் இந்த தீர்க்கதரிசி ஏலியாவை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ போ, உன்னை ராஜாவுக்கு முன்னால காண்பி, சொல்லு, உன் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வர சொல்லு, நீ வழிபடுகிற பாகால் வழிபாடுகளில் இருக்கிற அத்தனை பேரையும் வர சொல்லு, அவர்களுக்கு முன்பாக பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்திலே அக்கினி இறங்கும்படியாக நீ சொல்லு. அப்படி என்றால் உங்கள் தெய்வத்தை நாங்கள் சேவிப்போம், இல்லை எங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்றால் நீங்கள் எங்கள் தெய்வத்தை சேவிக்க வேண்டும். ஆமென். நான் சொல்றேன், தேசத்தில் அப்படிப்பட்ட காலங்கள் வரப்போகிறது. தேவ பிள்ளைகள் நின்று சவால் விட்டு சாதிக்கிற காலங்கள் வரப்போகிறது. தேவ பிள்ளைகள் நின்று இது நடக்கும் என்றால் நடக்கும் என்கிற காலங்கள் வரப்போகிறது. பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே தேவ ஊழியர்கள் நின்று இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காலம் தேசத்தில் அது விரைவாய் வரப்போகிறது. இதை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட காலங்கள் இந்தியாவில் உருவாகும். அல்லேலூயா. அதுதான் எழுப்புதலின் காலங்கள்.
எலியாவின் நாட்களில் அக்கினியை பட்சிக்க வல்லமை உள்ள தேவன் உண்டென்றால், தேவ பிள்ளைகளை, தேவ இன்றைக்கு மந்திரவாதிகளையும் குறி சொல்லுகிறதையும் நிர்வாண சாமிகளையும் பாருங்கள், பூஜை செய்கிறவர்களையும் அது மாத்திரமல்ல யாகங்கள் செய்கிறவர்களையும் நம்பி வாழுகிற இந்த இந்தியா தேசத்திலே அப்படிப்பட்ட சாதனையாளர்களாகிய தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நிறைவேறுகிற காலங்கள் உண்டாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், அன்னைக்கு அக்கினி இறங்கி கர்த்தர் தான் தெய்வம் என்று தேசத்தை நிர்ணயம் பண்ணினது என்றால், இன்றைக்கு திட்டமாய் சொல்லுகிறேன், சபையே, தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை கொண்டு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உண்மை என்பதை நிரூபிக்கிற காலம் இதோ தேசத்தில் வருகிறது. அல்லேலூயா. ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துற இந்த வார்த்தையை சொல்லல, நீங்க இனி அதை பார்க்க போறீங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று நீங்க யாருகிட்டயோ பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படும். அந்த வார்த்தை அவர்கள் சொல்வார்கள், இது உண்மை, இது சத்தியம், இது இப்படிதான் இருக்கிறது என்று உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை தேடி ஜனங்கள் உங்களிடத்தில் வரப்போகிறார்கள். அதற்கு தான் தேவன் இந்த அபிஷேகத்தை, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கனம் பண்ண விரும்புகிறார். கனம் பண்ண விரும்புகிறார். அன்னைக்கு அக்கினி இறங்கினது. ஆமே. பாருங்க, தேவன் அன்னைக்கு தேவ மனுஷரிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மூலமாய் எல்லாமே இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களாகத்தான் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இயற்கையை கீழ்ப்படியும்படியான காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படிப்பட்ட காலங்கள் உண்டாகணும். ஆமே. தேவனுடைய வல்லமைகளை பார்க்கிற காலங்கள் உருவாகணும். ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? சபையை தேடி ஜனங்கள் வரும்போது, இந்த வில்லார் விளை என்ட்ரன்ஸ்ல வரும்போதே பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கணும், வியாதிகள் குணமாக்கப்பட ஆரம்பிக்கணும். நாங்க ஆலயத்துக்கு தான் வந்தோம், வரும்போதே அற்புதங்கள் நடந்தது. உள்ள வியாதின்னு கொண்டு வர முன்னால சுகம் உண்டாவதை நம்முடைய கண்கள் பார்க்கணும், பிசாசுகள் விலகுவதை பார்க்கணும், மந்திர வல்லமைகள் அழிக்கப்படுவதை பார்க்கணும். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியங்கள் எழுப்பினாலும் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அறிக்கை பண்ணு, ஜெயம் கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. பார்த்த உடனே அதை பார்த்து அறிக்கை பண்ணணும். ஆமே. நம்ம அதை கண்டு பயந்து போக கூடாது, அதை கொண்டு முடங்கி போக கூடாது. அதுக்காக 10 நாள் 100 நாள் உபவாசம் தேவையில்லை. என் தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பாப்பா, என் பிள்ளையுடைய விசுவாசம் இதை பார்த்து அல்ல, என்னை இதை காட்டிலும் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தின் வார்த்தை வெளிப்படும் போது அங்கே அற்புதமாய் அது மாறும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே வாசிக்கும் போது எசேக்கியேல் அந்த 37 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். இப்ப வாசிக்கலாம். 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், ஓ ஹலோ கவரிங்க, வேதம் சொல்லுகிறது, நான் என் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது எப்படி நடந்தது? இது எந்த சூழ்நிலையிலே நடந்தது? இப்ப வாசித்து பாருங்க. அந்த 37:3-4 வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், இப்ப கவனிங்க, இப்ப தேவன் சொல்றாரு, இப்ப இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இப்போ பள்ளத்தாக்கு நடுவிலே நின்று பாருங்கள், இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் அந்த எலும்புகளை பார்க்கிறான். அவைகள் உலர்ந்து போய் கிடக்கிறது. அவைகள் பல நாட்கள் ஆனதை போல் கிடக்கிறது. இப்பொழுது அந்த எலும்புகளை பார்த்து இவன் சொல்லுகிறான், இவை உயிரடையட்டும் என்று சொல்லி அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த போது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாய் மாறினது. முழு ஒன்று சேர்ந்து அங்கே ஒன்றாக ஒரு ஜனமாய் மாற ஆரம்பித்தது. இதே பிள்ளை, இது எதை குறிக்கிறது என்றால், உன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் போது உடைக்கப்பட்டு கிடக்கிற, நொறுக்கப்பட்டு கிடக்கிற, கண்ணீரிலே கிடக்கிற, அழுது கொண்டிருக்கிற, துயரத்தோடு இருக்கிற, உணர்ந்து போய் போதும் கர்த்தாவே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவிலே நீ போய் நிற்கும் போது, தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஒரு புதிய பலனை பெறும்படிக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை மேல வைக்க விரும்புகிறார். ஆமென். நம்ம நினைக்கிற நம்ம வாயிலிருந்து இவங்களை பார்த்து, நீங்க கஷ்டப்படுறீங்களே, வேதனைப்படுறீங்களே, கண்ணீரோடு இருக்கிறீங்களே அப்படின்னு ஆறுதலா ஒரு வார்த்தை தாங்க பேசுவோம். அவர்கள் தேற்றப்படுவார்கள், அவர்கள் உயிரடைவார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அத்தனை நாளும் எத்தனையோ பேர் சொல்லி இருப்பாங்க. ஆமென். எத்தனையோ பேர் நீங்க அழாதீங்கன்னு சொல்லி இருப்பாங்க, இந்த காரியெல்லாம் நடக்கன்னு சொல்லி இருப்பாங்க. அதுவரையிலும் நடந்திருக்காது. ஆனா நம்ம வாயிலிருந்து புறப்படுது பாருங்க வார்த்தை. அந்த வார்த்தை புறப்படும் போது அவர்கள் தானாகவே விடுதலையை பார்ப்பார்கள். ஆமென். நான் சில கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் ஆவியானவர் நான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே ஜனங்கள் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பார்கள், ஜனங்கள் இருந்து அழுது கொண்டே இருப்பார்கள். என்னாண்டவரே, நான் வார்த்தையை தானே பேசிட்டு இருக்கிறேன், ஆனா பார்த்தா அந்த வார்த்தைகளுடைய காயங்களை கட்டி கொண்டே இருக்கும், அந்த வார்த்தை அவர்களை தேற்றிக் கொண்டே இருக்கும், அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை பேசிக்கொண்டே இருக்கும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மூன்றாவது உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் போது உலர்ந்து போனவைகள் எல்லாம் உயிரடைந்து எழும்பும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம சபை எப்படி எழும்பி நிக்கணும்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல சொல்லி சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு எப்பவும் மகிமைப்படுத்த தெரியணும். நம்ம சபை எப்பவும் உயிரடைஞ்சதா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், சிலுவை சுமக்காம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. இயேசுவை தேடின உடனே எனக்கு எல்லாவற்றிலும் சமாதானம் வந்துடும், எல்லாவற்றிலும் விடுதலை வந்துடும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னோடு வர கடவன். அல்லேலூயா. சிலுவை கண்டிப்பா ஒரு பக்கத்துல. அதனாலதான் பவுல் சொல்றான், இது என்னை குட்டுகிற சாத்தானுடைய ஒரு தூதனா இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயாயிலும் ஒரு பாடு, எங்கேயாயிலும் ஒரு காரியத்துல பிடிச்சு இழுத்து தான் ஆண்டவர் வச்சிருப்பார். இல்லைன்னா நீ இயேசுன்னு சொல்லிடுவேன். ஆமே. அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துன்னா எனக்கு எத்தனை சாமியார்மார்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவ ஊழியரை குறித்து சொன்ன, அவருடைய பேர் மறந்துச்சு. நல்ல அற்புதங்கள் நடக்கும், நல்ல விடுதலை உண்டாகும். கடைசியில சொல்லிட்டார், நான் தான் இயேசு. ஆமே. பாலர் சிங் ராஜாவா? ஆமா. அல்லேலூயா. இப்படி மயமாவே எழும்பிடுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அங்கங்கே ஒரு முள்ள வச்சிருப்பார். ஆமே. உன்னை நீ உயர்த்தாதபடிக்கு நீ அங்க உயர்த்த போகும்போது அங்க ஒரு குத்து குத்துவான். ஆமே. அல்லேலூயா. அவதான் ஓ இயேசுவே. ஆமே. அங்க மிராக்கிள் நடக்கும், இங்க இயேசுவேன்னு கூப்பிட வைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் தேவன் செய்யற காரியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தந்திரமா ஆண்டவருக்கு தெரியும். இவளை விட்டுட்டா நாளைக்கு போய் நான் தான் சொல்லிடுவோம். ஆமே. என்னால என்ன வேணாலும் நடக்கேன்னு எனக்கு அப்படிதான் மயமா கூட்டங்கள் எழும்பினது. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா தேவன் உங்களை அப்படி விடுகிறவர் அல்ல. வார்த்தைக்கு கேட்கிற தேவ பிள்ளை, உங்களை அப்படி தேவன் விடுகிறவர் அல்ல. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நிறைவேறுகிற காலம் வரப்போகிறது. ஒரு நிறைவேறுகிற காலம் வரப்போகிறது. அந்த நல்ல வார்த்தைகளை நீங்க பேச போறீங்க. தேவன் சொன்ன வார்த்தையும் நிறைவேறும், நீங்க பேசுகிற வார்த்தையும் நிறைவேறும். நீங்க சொல்ற வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் வரப்போகிறது. கர்த்தர் சமூகத்தில் எதை அறிக்கைப்படுவீர்களோ அதை சுதந்திரிக்க போகிறீர்கள். கர்த்தர் சமூகத்தில் எதை நல் மனசு
மனசாட்சியோடு தேவ பாதத்தில் தெரிவிக்கிறீர்களோ அவைகள் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளை எல்லாம் பார்த்து அப்பப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. நீ விளங்கவே மாட்ட. ஆமே. அல்லேலூயா. நீ உருப்படவே மாட்ட. ஆமே. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்ம பிள்ளைகளை பார்த்து அதிகம் சொல்லுங்க. ஆமே. சொல்லுங்க. எப்படி ஆனாலும் கரையாறிடுவாரப்பா அப்படின்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. வாழ்த்துங்க பிள்ளைகளை. பிள்ளைகள் வளர்ந்திருப்பார்கள். நான் என் சபை பிள்ளைகளை பார்த்து அதான் சொல்லுவேன். என் பிள்ளைகள் வளர்ந்திருப்பார்கள், கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், தேசத்தை அசைக்கிறவர்களாய் இருப்பார்கள், இங்கிருந்து தலைவர்களாய் இருப்பார்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். சபையின் பிள்ளைகள் தேசத்தின் நடுவிலே உயர்த்தப்பட்டிருப்பார்கள். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ராஜாக்களாய் வரப்போகிறார்கள். அல்லேலூயா. வருவார்கள். ஆமே. நம்ம வாழ்த்தணும். அல்லேலூயா. எனக்கு ஆசை இங்க இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களா எழும்பணும். ஆமே. ஆனா ஆண்டவரை மறக்க கூடாது. மறந்தா போச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். வார்த்தை நிறைவேறுகிற காலம் வரும். நான் சொல்றேன், நம்ம ஊழியத்தின் இடத்தை விசாலப்படுத்த போகிறார். ஆமே. நடக்க போகுது பாருங்க. ஏற்ற காலங்கள் தரிசனம் நிறைவேற காத்திருப்பா. ஆனா நடக்க போகுது. இப்படி எல்லாம் ஏக்கர் கணக்கில் இடத்தை கொடுப்பா. விசுவாசமா சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு அப்படி அறிக்கை பண்ணுங்க. நாங்க கழிந்த நாள்ல சில ஊழியர்கள் பேசும்போது இப்படிதான் பேசணும். நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் ஆண்டவரே 2 சென்ட் இடம் கிடைச்சாதா, ஒரு சபை வச்சு 5 சென்ட் இடம் கிடைச்சாதா, ஒரு சபை வச்ச ஆண்டவரே கொஞ்சம் இடம் கிடைச்சாதா, ஒரு வீடு கிடைக்காதா, இப்படியே ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்தார், நிறைவேற்றினார். ஆனா இன்னைக்கு ஒரு வண்டி நிறுத்த இடம் இல்லை. இன்னைக்கு ஒரு சபையில ஒரு காரியம் நடந்தா அதுக்கு ஒரு இடம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வாயில வந்த வார்த்தைகள் உண்மையா இல்லையா? நான் பல சபைகளை ஜெபம் பண்ணி அதை கேட்டிருக்கிறேன். நம்ம எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நாங்க ஏக்கர் கணக்கு எங்களுக்கு இடம் வேணும். தருவாரா? குமரி மாவட்டத்தில் இடமே இல்லாம இருந்தாலும் இடத்தை ஆயத்தப்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. கர்த்தரால செய்ய முடியுங்க. நம்ம கொஞ்சம் இடம், நான் அதனால தான் ஜெபம் பண்றேன். இடம் வாங்கணும்னு நம்ம நினைச்சாலே அந்த இடம் விசாலமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த இடம் விசாலமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, அடுத்த சபை கட்டுவதற்கு நான் தீர்மானிச்சிருக்கிறோம். ஆனா எஸ்டிமேட் லெவல் எப்படி தெரியுமா? கூடாரத்தின் எல்லையை எப்படி விசாலப்படுத்த முடியுமோ அப்படிதான் ஆலயம் இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. காலதாமதமாகலாம், ஆனா எல்க நம்ம அடுத்தது இடிச்சிட்டு நிக்க கூடாது. ஆமே. அடுத்தது போய் இங்க மாத்தினா நல்லா இருக்குமா, அங்க மாத்தினா நல்லா இருக்குமான்னு யோசிக்க கூடாது. ஆளு கூட கூட இடம் விசால ஆகிண்டே. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் செய்ய போகிறா, உங்க வாழ்க்கையில செய்ய போகிறா. சூரியனுடைய பாகையை நிறுத்தி 40 நிமிஷம் லேட் பண்ணி என் ஆண்டவர் என் பிள்ளைக்காக மனமிறங்குவார்னு காண்பிக்க முடியனா, நமக்காக சில சூரியனும் சந்திரனும் நிற்கிற காலங்கள் வரும். அல்லேலூயா. அக்கினி இறங்கி கர்த்தர் தான் தெய்வம் என்பதை ஒரே வார்த்தை நிரூபிக்கும் என்றால், நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் போதே தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவ பிள்ளையை உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பையை ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் நிற்க வைக்க முடியும் என்றால், நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் போதே அது அவைகளை பிரித்து போடாது, அவைகளை ஒன்று சேர்க்கும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்களேன். நம்ம வாயில வர்ற வார்த்தை ஒரு குடும்பத்தையும் பிரிக்க கூடாது. நல்ல மாமியார்மார் மருமகளுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்கிற வார்த்தையா வாயில அல்லேலூயா சொல்லுங்களேன். சேர்க்கணும். ஆமே. ஒன்று சேர்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போகிறோம். எல்லாம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வார்த்தை நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. என் வாயிலிருந்து நீதியாய் வெளிப்படுகிற வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? வார்த்தை வார்த்தை வாசித்த அந்த 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் 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 நிறைவேறிற்று.
ஏசாயா சொல்லும்போது சொல்றான், முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், என்னை பார்க்கும்போது யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை, இது மாறுவது இல்லை. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இந்த நீதியான வார்த்தை, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, இந்த வல்லமை உள்ள வார்த்தை, அது உன்னை விட்டு மாறுவதில்லை, அது உன்னை விட்டு விலகுவதில்லை. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? என் வாயில வர்ற வார்த்தையெல்லாம் ஆண்டவரே அவிவிசுவாசங்கள் நிறைந்த வார்த்தைகள் தான் அநேக நான் பேசிட்டு இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் எதிர்மறையா பேசுற ஒரு வார்த்தைகளை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். யார் எந்த சூழ்நிலையில பார்த்தாலும், எந்த நிலைமையில பார்த்தாலும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் நம்ப முடியதா கூட இருக்கல ஆண்டவரே, என் வார்த்தைகள் மாறட்டும், என் வார்த்தைகள் மாறட்டும். இன்னைக்கு நான் சொல்ற சபைக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜனத்திற்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபை தேவனுடைய மகிமையை பார்க்கும், தேவனுடைய வல்லமையை பார்க்கும். குறுகின மனப்பான்மையோடு இருப்பதை விட்டுவிட்டு எல்லாம் நிறைவாய் தேவன் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் சபைக்கு உண்டாகணும், சபைக்கு உண்டாக்கப்படணும், தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக்கப்படணும், தேவ ஜனத்திற்கு உண்டாக்கப்படணும். நான் பரிசுத்தமா என்னால வாழ முடியும், என்னால தேவனுக்காய் நீதியா நடப்பிக்க முடியும், என்னால தேவனுக்காய் மரண பரியந்தம் நிலை நிற்க முடியும். அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். சிலரை விட்டு பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சில மரண பயங்களை விதைக்கிற சில ஆவிகள், என்னால வாழ முடியுமா, என்னால உயிரோடு இருக்க முடியுமா, இந்த வியாதி எதனால வந்திருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், சாகிற வரையிலும் மாத்திரதானா, சாகிற வரையிலும் மருந்து தானா, ஏன் ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? என் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். என் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். என் தேவன் உங்களோடு ஹல்லேலூயா அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். ஒப்பு கொடுத்துருங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி நான் ஜெபிக்க வைக்க விரும்பல. சிலர் மேல அக்கினி இறங்க போகிறது, சிலர் மேல பாகை பின்னிட்டு திரும்பினது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற சில காரியங்களை பார்க்க போறீங்க. சபை ஒரு எழுப்புதல் அடைய போகிறது, சபை ஒரு மாற்றத்துக்கு நேராய் போக போகிறது. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க முன்னால சபையில ஒரு மாறுதல் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறேன். குடும்பங்களில் ஒரு மாறுதல் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சபையின் குடும்பங்கள் உயிர் மீட்சி அடைகிறது, மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது, கண்ணு நீர்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, இந்த துயரங்கள் மாறுகிறது. இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துவிட்டாயிற்று, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டாயிற்று. ஓரி பலரதர பலஷதர பலகதர பலகபப. ஒரு மாற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலரை கத்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், சிலரை கத்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார், சிலரை கத்தர் புடமிடுகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை, என் நாமத்தை நான் விளங்க பண்ணுவேன், என் நாமத்தை நான் விளங்க பண்ணுவேன். என் வல்லமை வெளிப்படுகிற காலத்தை பார்ப்பீர்கள். என்ன ஹல்லேலூயா, என் மகிமை வெளிப்படுகிற நாட்களை பார்ப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா, உங்கள் குடும்பங்களிலே பார்க்க போகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறீர்கள். உங்கள் சந்ததி கட்டப்படுகிறது. உங்கள் வியாதிகள், உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நடக்க முடியாத கால்களுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நடக்க முடியாத உறுப்புகளுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தரை துதித்து பாடு,
கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். சபை சேர்ந்து பாடட்டுமே. விலகிடா, அதிசயமானவர். வார்த்தை புறப்படட்டும். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சபை ஒன்று சேரட்டுமே. ஒரு மனதாய் சபை உருவாக்கப்படட்டுமே. எல்லா சுதிகள் விலகட்டுமே, எல்லா அந்தகாரங்கள் விலகட்டுமே. சபைக்குள்ளே ஒரு உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையட்டுமே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தகப்பனே, இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்த எல்லா பிள்ளைகளை உடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற, இனி பார்க்க போகிற எல்லா தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் சபையினுடைய சிறு பிள்ளைகள் முதல் முதிர்ந்தவர்கள் வரையிலும் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். மகிமையை பார்க்கட்டும். நெருக்கங்கள் மாறட்டும். சமாதானம் உண்டாகட்டும். வியாதிகள் உண்டாகட்டும். இப்பொழுது கட்டளையிடுகிறேன், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி. வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் உருவாக கூடாது. இந்த நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் உருவாக்கப்படக்கூடாது. இவைகள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணட்டும், பலனடைந்து நிற்கட்டும். கிருபைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.